Hello friends, welcome back to Harshani channel. Good morning to all. இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையிலேருந்து 2 நாள் சனி ஞாயிறு லீவ் விட்டு இன்னைக்கு 2 நாள் ஹர்ஷன் வீட்டில் இருந்து கொஞ்சம் கிளம்பலாம் இருந்தது. வீடு இருந்தாலும் வீடு வந்து தலைகீழ தான் இருந்தது. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அவன் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு காத்தால. அவன் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு கொஞ்சம் கார்டனிங் ஒர்க் இருக்கு. கொஞ்சம் இந்த வெண்டைக்காய் விதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அது வந்து ஒரு நாளைக்கு வந்து அதை வந்து இது பண்ணணும். அது வந்து கார்டனிங் வந்து அதில் வந்து வெண்டைக்காய் வந்து விதைக்கிறோம் ஒரு நாளைக்கு. அந்த க்ரோ பாக்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ணி மண்ணெல்லாம் மாற்றி இந்த வேலையெல்லாம் இருக்குது. சரி இது இன்னொரு நாள் செஞ்சுக்கலாம், இன்னைக்கு வந்து ரெசிபி போட்டுடலாம் அப்படின்ட்டு ஈஸியாக ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இதுவும் ரொம்ப ஈஸிங்க. இது அந்த தோசைக்கும் வந்து கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்று எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் புதுமையாக தான் நிறைய போடுவேன். வித்தியாசமாக கொஞ்சம் யோசித்து கொஞ்சம் யோசித்து போடுவேன். அது மாதிரி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து கார்லிக் பொட்டேட்டோ ரைஸ் இன்றைக்குங்க. இதுவும் கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ரொம்ப அதாவது நிறைய பேர் சில பேர் போட்டிருப்பாங்க, ஒன்றும் இல்லை. நான் போடுறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொரு ரெசிபியும் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி டேஸ்ட்டில் போடுவாங்க. பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னென்ன இதுக்கு தேவையான சாமான்கள் அப்படின்றத நம்ம இப்போ பார்த்துடலாம். தேவையான சாமான் என்னென்னா 2 உருளைக்கிழங்குங்க. 2 உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி ஸ்கொயர் மாதிரி எப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஸ்கொயர் மாதிரி இப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5-6 பல்லு பூண்டு கார்லிக்கு, அதை வந்து தோல் உரித்து நல்லா மேஷ் பண்ணி இங்கே வச்சுருக்கேன். அடுத்தது பெரிய சைஸில் ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்தது வந்து ஒரே ஒரு ஸ்பூனு மிளகாய் பொடி, சாம்பார் பொடி வேணாலும் எடுத்துக்கலாம், வெறும் மிளகாய் தூள் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் சாம்பார் பொடி எடுத்துட்டு இருக்கேன். அடுத்து வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் ஒரு ஸ்பூனுங்க, கடலைப்பருப்பு. அடுத்து வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலை. அப்படி நிலக்கடலை இல்லைன்னா பச்சை பட்டாணி எடுத்துக்கலாம் நீங்க. அதுவும் இல்லை அப்படின்னா இது கேஷ்யூ நட் வச்சிருந்தீங்கன்னா அது போட்டுக்கலாம். அதுவும் இல்லை அப்படின்னா எதுவுமே போட வேணாம், சூப்பராக நல்லா இருக்கும். வாங்க இது எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கிருத்திகா இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சமையல் அப்படின்றத பார்த்துடலாம். என்ன செஞ்சிருக்கான்னு பார்ப்போம். முருங்கைக்காய், மாங்காய், வெங்காயம், கத்திரிக்காய் எல்லாம் போட்டு ஒரு சாம்பார். பாருங்க சாம்பார். இதில் வந்து பச்சரிசி சாதம் கொஞ்சம், புழுங்கலரிசி சாதம் இது குக்கரில் இருக்குது. இதில் வந்து பச்சரிசி சாதம் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அர்ச்சனுக்கு வந்து காலையில் இந்த உருளைக்கிழங்கு காரம் போடாத செஞ்சு கொடுத்தா, அது கொஞ்சம் மிச்சம் இருக்கு, அர்ச்சனைக்கு வச்சிருக்கா. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வாழைத்தண்டுங்க, வாழைத்தண்டு கறி பொரியல். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல். ரெசிபி என்னன்றதை பார்க்க ஒரு கடாய் அடுப்பில் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய்ங்க. ஒரு 4-5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டு அடுப்பு பற்ற வச்சுக்கணும். அடுப்பு பற்ற வச்சுட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, கடுகு 2, கடுகு நல்லா வெடிக்கணுங்க, படப்படங்க. வெடிச்சதுக்கப்புறம் நம்ம நிலக்கடலை போட்டுக்கலாம். கடுகு முதல்ல வெடிக்கட்டும், பார்க்கலாம். கடலைப்பருப்பு, நிலக்கடலை. இந்த நிலக்கடலை வந்து பாதி வேகணும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம கடலைப்பருப்பும் உளுத்தப்பருப்பும் போட்டுக்கலாம். நல்லா நிலக்கடலை வந்து பாதி அளவு வந்துடுது, வறுத்தாச்சு. அடுத்தது வந்து கடலைப்பருப்பு கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும்.
அடுத்தது உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் அளவு. எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. அதுக்கு அடுத்தது நம்ம மேஷ் பண்ணி வச்சிருக்கிற கார்லிக் இதையும் போட்டு நல்லா வதக்கிடணும். இது இறங்கி ஏறுது எனக்கு. இந்த கார்லிக் பொன்னிறமா ஆயிடுச்சு. அது இந்த மாதிரி பொன்னிறமா ஆற வரைக்கும் இது நல்லா இது பண்ணிக்கணும், வறுத்துக்கணும். அடுத்தது இந்த ஆனியன் கொஞ்சம் வதங்கணுங்க. நம்ம வதங்கினதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த ஆனியன் நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம எப்பவுமே உருளைக்கிழங்கு தோல் சீவினா பாருங்க, இந்த தண்ணியில போட்டு வச்சிருக்கேன் நான். போட்டாதான் அது வெள்ளையா இருக்கும், அப்படியே இல்லைன்னா கருத்து போயிடும். அதனாலதான் இந்த உருளைக்கிழங்கு தோல் சீவி தண்ணியில போட்டு வச்சிருக்கேன். அதை நம்ம இப்ப இதுல சேர்த்துக்க போறோம். ஓ, என்ன அர்ச்சனி, நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு இந்த அப்புறம் இந்த இது தண்ணியில போட்டு வச்சிருக்கோம் இல்லையா, இது அப்படியே போட்டுருந்தாங்க தண்ணியோட. கொஞ்சம் உப்பு, பாருங்க, சாதத்துக்கும் சேர்த்தே உப்பு போட்டுறேன் நானு. உப்பு, கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு நல்லா கிளறிக்கணுங்க. நல்லா நம்ம கிளறிட்டு அதுக்கப்புறம் என்ன அர்ச்சனை பண்ணணும், இதுக்கு தேவையான தண்ணி, உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இது அப்படியே மூடிடலாம். லைட்டா தண்ணி தெளிச்சா கூட போதுங்க. இருக்கு ரொம்ப வேணுங்கிறது இல்லை, உருளைக்கிழங்கு டக்குன்னு வெந்துடும். இப்போ மேல ஒரு மூடி போட்டு மூடினா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்ம பார்க்கலாம். நல்லா உருளைக்கிழங்கு மேஷ் ஆயிடுச்சு. அர்ஷனுக்கு காரம் போட்டா பிடிக்காதுன்னு காரம் போறதுக்கு முன்னாடி நல்லா வெந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன். நீங்களும் உங்க வீட்டுல குழந்தைங்க இருந்தா காரம் சாப்பிட மாட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம். நம்ம இது 1.5 ஸ்பூனுக்கு மேல மிளகாத்தூள் எடுத்து வச்சிருக்கேன் நானு. இது அவ்வளவு போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஒரு 1/2 ஸ்பூன் வேணா போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் இல்ல, ரொம்ப காரம் வேணா 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டீங்கன்னா போதும். ரெடி ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே ஒரு பவுல்ல சாதம் ஒரு தட்டுல நல்ல படப்படன்னு வடிச்சு ஆற வச்சிருக்கேன். அந்த சாதத்தை இதோட கலக்கிறேன். நல்லா சாதத்தை அந்த கட்டி எல்லாம் இல்லாம நல்லா உதுத்து விடணுங்க. உதுத்து விட்டா நல்லா படப்படன்னு லஞ்ச் பாக்ஸ் குழந்தைங்களுக்கு மிச்சமே வைக்காம சாப்பிட்டு வருவாங்க. வேணும்னா ஒரு கொஞ்சோண்டு சோம்பு கூட சேர்த்துக்கலாம். நீங்க சோம்பு சேர்த்துக்கினா திரும்ப இந்த வெஜிடபிள் ரைஸ் மாதிரி ஆயிடுமே அப்படின்றதுக்கோசரம் தான் நான் சோம்பெல்லாம் எதுவும் சேர்க்கல. அப்படியே சிம்பிளா இருக்கட்டும் அப்படின்றதுக்கோசரம் அப்படியே விட்டேன். ரொம்ப நல்லதுங்க உடம்புக்கு. பெரியவங்கள இருந்து சின்னவங்க வரலாம் சாப்பிடலாம். பெரியவங்க கேஸ் ஆயிடும் உடம்பு அப்படின்னு நினைக்க வேண்டாம். என்னைக்கோ ஒரு நாள் சாப்பிட்றதுக்கு தாராளமா சாப்பிடலாம்.
தப்பு இல்லை. சாதம் ரெடி. உங்களுக்கு உருளைக்கிழங்கு பூண்டு சாதம் ரெடி. தாராளமா இது வந்து ஒரு 4 லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பா கட்டலாம். பாருங்க, கருவேப்பிலை 2 மேல தூவிருக்கேன். அது இல்லாம பெருங்காயம் ஃபிளேவருக்கு வந்து ஒரே ஒரு 2 ஸ்பூன் நெய். அது ஆப்ஷனல் தான், வேணும்னா நீங்க விட்டுக்கலாம், வேண்டாம்னா அதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம். வந்து அடுத்தது முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சாதம் ரெடி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கு. இன்னைக்கு நம்மளோட ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தா, நம்மளோட சேனல் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பொட்டேட்டோ கார்லிக் ரைஸ். இந்த ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க. ஒரு 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி பொடி நறுக்கி வச்சுக்கணும். அடுத்தது வந்து ஒரே ஒரு ஆனியன், பெருசா இருந்தா 1, சின்னதா இருந்தா 2 ஆனியன், ஒரு 5-6 பல்லு கார்லிக் வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும், தோல் உரிச்சு. அடுத்தது வந்து இழுப்பு செட்டில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஒரு பிடிச்ச பொடி நிலக்கடலை அப்படின்னா பட்டாணி. ஆப்ஷனல் தான் இதெல்லாம். வேணும்னா போடுங்க, வேண்டாம்னா தேவையில்லை. இருந்தது அதனால நிலக்கடலை போட்டிருக்கேன் நான். பட்டாணி இருந்தால் நீங்கள் பட்டாணி போடலாம். ரெண்டுமே இல்லை அப்படின்னா இது கேஷ்யூ நட் இருந்தால் போடலாம், முந்திரி பருப்பு இருந்தால் போடலாம். இல்லை அதுவும் இல்லைன்னா தேவையே கிடையாது, அப்படியே பண்ணலாம். சூப்பராக இருக்கும் பசங்களுக்கு. இந்த கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பை கொஞ்சம் கிறிஸ்பியாக அங்கங்கே வாயில் நம்ம கடிக்கும் போது கிடைக்கும். அது நல்லா இருக்கும், சந்தோஷமாக சாப்பிடுவாங்க பசங்க. அதை போட்டுட்டு நல்ல இது பண்ணிட்டு வெங்காயம் கார்லிக்கு எல்லாத்தையும் போட்டு வதக்கணும். வதக்கிட்டு அடுத்தது வந்து உப்பு, துளி மஞ்சள் தூள், உப்பு எல்லாத்தையும் போட்டு இந்த உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து தண்ணியில போட்டு வச்சிருக்கோம். அந்த தண்ணியோட சேர்த்து போடணும். இல்லை தண்ணி போட்டுட்டு 2 கை தண்ணி தெளித்து மூடிடணும். மூடிட்டா அந்த உருளைக்கிழங்கு வந்து அது அப்படியே வெந்துக்கும். ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள வெந்துக்குங்க. இது வந்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள உருளைக்கிழங்கு நம்மளுக்கு வெந்துக்கும். பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ரைஸ் வந்து குக்கர்ல வச்சிங்க அப்படின்னா இன்னொரு பக்கம் இதை ரெடி பண்ணீங்கன்னா 2 அட் அ டைம்ல சூப்பராக ரெடி ஆகிடும். ஒரு 1/2 ஹவர்ல லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுருலாம் நம்ம. அது மாதிரி ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் இது உடம்புக்கு. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து சாதம் ஆற வச்சிருக்கோம் இல்லையா, அந்த சாதத்தை வந்து அதுக்குள்ளே ஆற வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கணும் நம்ம. வச்சுட்டு அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது குழந்தைங்க வந்து சில பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா காரம் சாப்பிட மாட்டாங்க. அப்போ என்ன செய்யணும், இந்த உருளைக்கிழங்கு வெந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு கிண்ணத்துல உருளைக்கிழங்கு அந்த இது மட்டும் எடுத்து வச்சிடணும். கிரேவி மட்டும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து காரம் போடணும். காரம் போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலே சரியா இருக்குங்க, ரொம்ப தேவை கிடையாது. போட்டுட்டு அடுத்தது வந்து நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கருவேப்பிலை, 2 ஸ்பூன் நெய். நெய் கூட சாதம் போட்டு பரட்டினதுக்கு அப்புறம் கூட நம்ம விட்டுக்கலாம். சாதம் வந்து ஒரு பவுல் நிறைய, ஒரு கப்பு, ஒரு 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாதம் அதுக்கு சரியா இருக்கும். அது போட்டு நல்லா கிளறணும், அடிக்கு மேலே கிளறிட்டு 2 ஸ்பூன் ஃப்ளேவருக்கு நெய் விடலாம். பெருங்காயம் போடலாம். நெய் வேணும் அப்படின்னா விட்டுக்கோங்க, வேண்டாம்னா ஆப்ஷனல் தான். அது நம்மளோட இதுதான், எதுவுமே கம்பல்ஷன் கிடையாது. அதை போட்டு நல்லா கிளறிட்டு இது கேஸ் ஆஃப் பண்ணிருந்தாங்க. அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான ரெசிபி. இதுக்கு தொட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஆனியன் ரைத்தா, வெள்ளரிக்காய் ரைத்தா நல்லா சூப்பராக இருக்கும். இல்லை 2மே வேண்டாம், குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும், தயிர் வேண்டாம், மத்தியானத்துக்கு புளிக்கும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நேந்திரங்காய் சிப்ஸ் சூப்பரான காம்பினேஷன் இருக்கு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி. நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் உங்களை நான் நல்ல ஒரு ரெசிபியோட சந்திக்கிறேன். இந்த இவ்வளோ நேரம் என்னோட இந்த ரெசிபி வந்து உங்கள் டைம் எல்லாம் ஒதுக்கி பார்த்ததுக்கு மிக்க நன்றி. வணக்கம். நாளைக்கு வேற ஒரு வீடியோட உங்களை நான் சந்திக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், பாய்.